சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் சுவர் ஃப்ளெக்ஸ் உரமங்கள், அதாவது கட் அவுட்டுகள் கூட வைக்கல, சுவர் ஃப்ளெக்ஸ் உரமங்கள் எப்போதும் ஒட்டுற இடத்துல நாங்கள் ஒட்டி வச்சுருந்தோம். அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரைக்குடி மாநகராட்சி சார்பில் அதெல்லாம் அகற்றியிருந்தால் அனைத்து கட்சி ஃப்ளெக்ஸுகளும் அகற்றப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதாவது மாநகராட்சியை தூய்மைப்படுத்துகிறோம், நாங்கள் ஃப்ளெக்ஸில் எடுக்கிறோம்னு. தாவேகாவுக்குள்ள கட்சி சார்பாக உள்ள ஃப்ளெக்ஸுகள் அனைத்து சுவர்களிலும் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு எங்களுடைய கட்சி பாக்கி எதிர்கட்சியாக உள்ள அனைத்து ஃப்ளெக்ஸ் பேனர்களையும் எடுத்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 50-60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக திமுக ஆட்சி கழகங்கள் கூட இந்த மாதிரி ஒரு விரோத போக்கை, அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு விரோத போக்கை இது வரைக்கும் செஞ்சதில்லை. நாங்களும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 20 வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்களும் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதையுமே மக்களுக்கு செய்யாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீல்ஸ் மூலயமா இன்றைக்கி ஆட்சிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அராஜகமான போக்கு, அதாவது எதிர்கட்சிகள் வைக்கின்ற ஒரு பிறந்தநாள் பேனரை அகற்றுவதற்கு வைக்கிறது கூட பொறுத்துக்கொள்ள முடியாத இந்த தாவேக அரசை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? இப்போ தான் டிஎஸ்பிகிட்ட நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கோம். அவர் நான் என்னென்னு விசாரித்து எல்லாருக்கும் கமிஷனர் ஃபார்வர்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம். இருக்கிற ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க, இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய ஃப்ளெக்ஸ் வைக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி டிஎஸ்பி அவர்களை சந்திக்க வந்திருந்தோம்.